கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேஷ்குமார் செய்தியாளர்களை சந்தித்தபோது 60 ஆண்டுகளாக எல்லா தேர்தலிலும் திமுக கூட்டணி அமைத்துதான் போட்டியிட்டது. 1989 காங்கிரஸ் தனித்து நின்றது. இதுவரை காங்கிரஸ் தேர்தல் காலத்தில் மட்டுமே கூட்டணி ஆட்சியில் அவர்கள் இருப்பார்கள். நாங்கள் யாருடைய முதுகிலும் குத்தியது கிடையாது. அதிமுகவும் திமுகவும் மறைமுகமாக பேசினார்கள் என கூறினார்கள். அதிமுக பாஜகவுடன் தான் கூட்டணியில் இருந்தது. அதனை நாங்கள் எப்படி எடுக்க வேண்டும்? மக்களுடைய பெரும்பான்மை தீர்ப்பு தவகேவுக்கு உள்ளது. மதசார்பற்ற ஆட்சி அமைய வேண்டும், ஆளுநர் ஆட்சி வரக்கூடாது என்பதால் இந்த அரசுக்கு ஆதரவு அளித்துள்ளோம். மக்களுக்கு தவகே அரசில் தவறு நடந்தால் தட்டி கேட்போம். கூட்டணி ஆட்சி என்பது அமையவே செய்யாது, மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என திமுக கூறினார்கள். இப்போது எப்படி நடந்தது? தமிழ்நாட்டில் குதிரை பேர அரசியல் நடைபெறவே இல்லை. வெளிப்படைத்தன்மையாகத்தான் வாக்கெடுப்பு நடைபெற்றது. சர்வதேச சுற்றுலா மையமான கன்னியாகுமரியில் முறையாக ஆய்வு செய்து சுற்றுலா பயணிகளின் கோரிக்கையை நிறைவேற்றும் விதமாக திட்டங்கள் செயல்படுத்தப்படும். நெய்யாறு இடதுகரை கால்வாயில் தண்ணீர் கொண்டு வர கேரள முதலமைச்சரோடு பேசி நடவடிக்கை எடுக்கப்படும். 1967க்கு முன்னாடி 1967க்கு பின்னாடி, அதாவது கிட்டத்தட்ட இப்போ 60 வருஷம் ஆயிடுச்சு. எல்லா தேர்தல்கள்லையும் திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி அமைத்துதான் போட்டிட்டு இருக்கிறது. 1989ல காங்கிரஸ் தனிச்சு நின்னுது. அப்பவும் திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியோட நின்னுது. அதனால அவங்க கூட்டணி என்பது தேர்தல் காலத்துல மட்டும் கூட்டணி, தேர்தல்ல வெற்றி பெற்ற பிறகு அவங்க மட்டும் ஆட்சியில் இருப்பாங்க. அதுதான் இதுவரைக்கும் நடந்த வரலாறு. அதனால அந்த வரலாறை எல்லாம் திருப்பி பார்க்க வேண்டும். எங்களை பொறுத்தவரையில நாங்க என்னைக்குமே யாருடைய முதுகலையும் குத்தியது கிடையாது. நேற்றைய தினம் இளைஞர் அணி கூட்டத்துல அவங்க தீர்மானம் எல்லாம் போட்டிருக்காங்க. காங்கிரஸை பொறுத்தவரையில சரி, இப்போ இந்த எலெக்ஷன்ல நடந்து முடிந்த எலெக்ஷன்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் திமுகவும் மறைமுகமா பேசினாங்களா? அதை அவங்களுடைய இப்போ அதிமுக இருக்கக்கூடிய இன்னொரு அணி சி.வி. சண்முகம், வேலுமணி அவங்களே நேரடியா சொல்லியிருக்காங்க என்ன நடந்தது. அப்ப அவங்க அதிமுக பிஜேபி கூட தானே கூட்டணியில இருந்தது. அப்ப அதை நாங்க எப்படி எடுத்துக்கிடணும்? அதனால இதெல்லாம் சொல்லிட்டே இருக்கலாம். எந்த காலகட்டத்திலையும் காங்கிரஸை பொறுத்தவரையில யாருடைய முதலையும் குத்தியது கிடையாது. இப்ப நடந்து முடிந்த தேர்தலை பொறுத்தவரையில் மக்கள் அதாவது மெஜாரிட்டி இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு மக்கள் அந்த தீர்ப்பளித்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில எந்த சூழ்நிலையிலையும் ஒரு பாசிச சக்தி தமிழகத்துல நுழைந்து விடக்கூடாது, ஒரு மதவாத அணி வந்துடக்கூடாது. அதே மாதிரி கவர்னர் ஆட்சியோ இல்லைன்னா ஏதாவது இப்படிப்பட்ட சூழ்நிலை வந்துடக்கூடாதுன்னு ஒரு மதச்சார்பற்ற அரசுக்கு நாங்க ஆதரவு கொடுத்துருக்கோம்.